11 முக ருத்ராட்சத்தை நீங்கள் அணியும் போது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏகாதேசம், ஏகாத்திரம் அப்படின்னு நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் கொண்டாடக்கூடிய ஒரு ருத்ராட்சம் ஒன்று உண்டு என்றால் அது 11 முக ருத்ராட்சம். ஏக தற்ப ரூபாயன் பேர், அது பேரு. அந்த 11 வகை ருத்ராட்சம் எங்கு கிடைக்கப்பெறுகிறதோ அங்கு சிவன் அதற்குள் உரைகிறான். ஒரு முக ருத்ராட்சத்திலும் இந்த 11 முக ருத்ராட்சத்திலும் தான் சிவனுடைய எனர்ஜியை, சிவனுடைய விஷயத்தை நாம் அதற்கான விலை மிக அதிகம். ஏன்னா எப்பொழுதுமே விலை அதிகமானது மட்டும்தான் மக்களால் நிராகரிக்கப்படும். ரொம்ப ரேரா கிடைக்கும். அதற்கான ஒரு விலை நம்மளால முடியாது. நம்ம சிவனுடைய அருள் இருந்தால் நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்ப 11 முக ருத்ராட்சம் என்பது சிவனுடைய சுரூபத்தை அப்படியே உங்களுக்குள் ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய தடை. சிவன் உள்ள வந்துட்டா என்ன ஆயிடும்? சிந்தை நிறைந்து விடும். எதை பற்றியுமே ஒரு கவலை வராது. எல்லாம் அவன் செயல் என்கிற நினைப்பு வந்துவிடும். பேரானந்தம் கிடைக்கும், பரவசமாகும், பக்தியால் திளைப்போம். பார்ப்பவர்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி, ஓ இந்த அற்ப மானிட வாழ்வுக்கா இவ்வளவு அழைகிறார்கள் என்று நாம் யோகியாக மாறிவிடுவோம். யோக மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய, சித்த மார்க்கத்தில் பயணப்படக்கூடிய அத்தனை பேரும் இந்த 11 முக ருத்ராட்சத்தோடு தான் இருந்தாலும் நிறைய கையில மாட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த 11 முக ருத்ராட்சத்தும் இந்த 9 முகமான கேது ருத்ராட்சம் கையில் தான் அணிய வேண்டும். அதுதான் அதற்கான நியதி.